மூன்று முக்கிய கோரிக்கைகள் இருக்கு ஐயா. எங்க கிராம பகுதியில மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி பழுதடைந்து உடைக்கப்பட்டிருக்கு. அது புதிதாக கட்டித்தர கோரிக்கை வைக்கிறேன் ஐயா. அதே போல கொண்டங்கிலிருந்து எலிச்சத்திரம் சாலை பகுதியில மின் விளக்கு வசதி செய்து தர வேண்டியும் கோரிக்கை வைக்கிறேன் ஐயா. மேலும் கொண்டங்கி முதல் தொகைப்பாடை வரை உள்ள சாலை பகுதியில தடுப்பு சுவர் வெள்ள தடுப்பு சுவர் மழைக்காலங்கள்ல வெள்ளம் வர்றதுனால வெள்ள தடுப்பு சுவர் கட்டித்தர வேண்டியும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ஐயா. மேலும் சார் ஒரு தகவல் ஐயா, எங்க மகளிர் குழு கொரோனா டைம்ல ஒரு 7 லட்சம் ரூபாய் சமுதாய கூட்டுறவு சங்கத்துல வங்கி கடன் வாங்கியிருந்தோம். ஆட்சிக்கு வந்ததுனால எங்களுக்கு அந்த கடன் தள்ளுபடி ஆயிற்று. அதை எங்க மக்கள் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. மக்களுக்கு பல்வேறு நிறுவன திட்டங்களை அளிக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்து வணக்கம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. நடைபெற்றது ஐயா. ஜூன் 12ஆம் தேதி ஒரு முறையும் செப்டம்பர் 12ஆம் தேதி ஒரு முறையும் நடைபெற்றது ஐயா. 2 நான் போயிருந்தேன் ஐயா. எல்லாமே நல்லபடியா நடந்தது ஐயா. மக்கள் வாழக்கூடிய வாரக்கூடிய ஊருக்கு அந்த சிற்றூருக்கு சாலை வசதி இல்லைங்க. அந்த சசி சிறப்பா இருக்கு, குடிநீர் வசதி சிறப்பா இருக்கு, தெருவிளக்கு இருக்குங்க. ஆனா பஸ் வசதி இல்லைங்க. அந்த பஸ் வசதி அமைத்து கொடுத்தீங்கன்னா கல்லூரிக்கு செல்லும் மாணவ மாணவிகளுக்கும் வேலைக்காக நகர்ப்புறங்கள் செல்வர்களும் இருக்குங்க. எங்க ஊர் அந்த வாரப்பட்டி ஊர்ல இருந்து 2 கிலோமீட்டருக்கு சந்திராபுரம் ஊர்ல வந்துங்க S27 77 2 பஸ். அந்த 2 பஸ் எங்க ஊர் வரைக்கும் நீட்டிச்சீங்கன்னா உங்களுடைய இந்தியாவை பாராட்டக்கூடிய விடியல் பயண திட்டத்துக்கு எங்க மக்கள் அங்க 145 மாணவ மாணவிகள் படிக்கிறாங்க ஐயா. அங்க உயர்நிலைப் பள்ளி இருக்குதுங்க. அந்த உயர்நிலைப் பள்ளியிலிருந்து மேல மேல்நிலைப் பள்ளிக்கு செல்லணும்னா 8 முதல் 10 கிலோமீட்டர் போக வேண்டியது இருக்குங்க. எனவே சுல்தான்பட்டியில் உள்ள பள்ளியை உயர்நிலைப் பள்ளியை மேல்நிலைப் பள்ளியை பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்ளுங்க. இந்த திட்டங்கள் அனைத்து எங்களுக்கு ஏற்படுத்தி கொண்டீங்கன்னா பொதுமக்கள் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஐயா. நன்றி வணக்கம் ஐயா. நம்மளுடைய சிறப்பான திட்டங்கள் மக்களுடைய வளர்ச்சியை கருத்துவது அதுவே என்னுடைய மொழிக்குளம் ஊராட்சி மன்றத்தின் சார்பும் ஊர் கிராம சார்பும் நன்றி வணக்கத்தை தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஊரில் தொடக்க வேளாண்மை பொருட்களுக்கு ஆண்டாண்டு எங்கள் விவசாயிகளுக்கு குறுகிய கால கடன், சத்திய கால கடன் விவசாயிகளுக்கு கடன் உதவி யாரெல்லாம் குறுகிய கால கடன் பட்டியலாக கடன் பட்டியலாக கடனுக்கு நெல்சுகள் செய்து கடனை அத்தியாவசிய கூட்டு தேவைகளை தேர்வு செய்து கிராமத்தில் நடத்தப்படுகிறது. பொது சுகாதாரம், தெருவிளக்கு, குடிநீர் பராமரிப்பு போன்ற அடிப்படை தேவைகளை மன்றத்தில் தரப்படுகிறது. பொருள் 2 மூவசப்பட்டு வழங்கி ஜாதி பெயர் கொண்ட குக்கிராமங்கள், சாலைகள் மற்றும் தெருக்கள் பெயர்களை மாற்றம் செய்வதை குறித்து விவாதித்தல். பொருள் 3 மூவசப்பட்டு ஊராட்சி 1/4/2020 முதல் 30/9/2020 வரை காலத்தில் கிராம ஊராட்சி குடிநீர் நிறுவனப்பட்ட தரவணை அறிக்கைகளின் படி 9 மற்றும் இதர வைனங்கள் பொதுமக்களின் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது. நமது மூவசப்பட்டு ஊராட்சியில் 25-26ஆம் ஆண்டு கணக்கெடுக்கப்பட்ட மக்களின் விவரங்கள்: கங்காநகர் போர் அமைக்கும் பணி, சபால் நகர் போர் அமைக்கும் பணி, குளோபல் நகர் பைப் லைன், ராவா நகர் பைப் லைன், பாரதியார் நகர் காலாய் பணி. தொழில் 5 மூவசப்பட்டு ஊராட்சி பகுதியில் மழைநீர் செய்யும் பயிர் உள்ளடக்கி செயல்படுத்தும் அனைத்து செயல்பாடுகளும் பயணீர் சேகரிப்பு மற்றும் மக்கள் இயக்கமாக முன்னெடுக்கப்பட்டு 7 பருவமழை காலங்களில் குடிநீரை சேமிப்பு பொருட்கள் அனைத்து வீடுகளிலும் பணி நிறுவனங்களிலும் பொது கட்டிடங்களிலும் பயணீர் செய்யப்படி அமைக்கப்படுகிறது. பொருளின் 6 மூவசப்பட்டு கிராம பகுதியில் ஏடிஎஸ் கொசுக்கள் மூலம் டெங்கு காய்ச்சல் கட்டுப்பாடு நடத்தி உறுதி செய்தல், அனைத்து குடிநீர் பகுதியில் ஒட்டுமொத்த குப்பைப்படுத்த செய்தல், அனைத்து அரசு அலுவலர்களை சுத்தம் செய்தல், குடிநீர் தொட்டிகள் மாதம் 2 முறை சுத்தம் செய்தல்,
சுத்தமான குடிநீர் பற்றி உறுதி செய்தல், தகுதி வாய்ந்தவரிடம் குளோரின் மற்றும் கலந்த குடிநீர் இருத்தல், டெங்கு காய்ச்சல் பரவுவதை தடுத்தல், தெரிந்த நீரை தொட்டி, பயனற்ற பானைகள், குளிர்சாதன பெட்டிகள், மயடின் டயர்கள், தேங்காய் மட்டைகள், செடிகள் வளர்க்கும் தொட்டிகள், புதிய கட்டுப்பாட்டு கட்டிடங்கள் போன்ற கொசுகள் உற்பத்தி ஆகிறது. அதை தடுப்பதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. பொருளெண் 7 வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பூவாசப்பட்டு ஊராட்சியில் மெகாநகர் யமுனா தெருவில் மற்றும் ராவட ஆராய்ச்சியில் கால்வாய் பணி அமைக்கப்பட்டுள்ளது. பூவாசப்பட்டு ஊராட்சியில் ஊராட்சி ஒன்று திறக்கப்பள்ளி அரசு மேற்கு புயல் பாதுகாப்பு மையமாக அமைக்கப்பட்டுள்ளது. கணேசர் போஸ்ட் ஆஃபீஸ் இருந்த 2 போஸ்ட் ரொம்ப கீழே தார் போடும்போது இழுத்து போடுறதுன்னா போஸ்ட் ஆஃபீஸ் அதில் வந்து ஒரு வாட்டி நீங்கள் யாரும் பார்க்க போஸ்ட்டை உருவாமல் போய் கீழே தார் முன்னாடி சொல்லிட்டு பார்த்துருங்க சார் கொஞ்சம். சட்டோகாரங்க ஃபுல்லாகவே வந்து என்ன வண்டி உள்ளே பார்க்கிங் சொல்லுங்க. இந்த போட்ட சிறப்பு கிராமத்தில் போட்டதுக்கு காரணம் பரவலாக யாரும் 16 18 நாங்கள் வந்து பரவலாக மாவட்ட ஆட்சியாளர் அவர்கள் அலுவலகத்துக்கு என்ன பண்ணுறது அது முன்னெச்சரிக்கையாக நம்ம வந்து எல்லாம் தயாரிப்பட வச்சுருக்கோம். அதே மாதிரி வந்து டிராவல் சூழ்நிலை வந்தால் கூட நம்ம ஸ்கூல் போயிட்டு சமுதாயம் எல்லாமே அதான் பண்ணுவாங்க. அதனால் அந்த பருவமழை காரணமாக தான் முன்னெச்சரிக்கை சொல்லுவோம். அதனால் வந்து எல்லா ஏற்பாடும் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஈபியிலே நாங்கள் வந்து சொல்லியிருக்கிறோம். ஏன்னா அந்த மரங்கள்லாம் வந்து ஈபியில் இதாக இருக்கோம். அதெல்லாம் வந்து முன்னாள் வெட்டிட்டு நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம ஏன்னா முன்னாள் போன மலையில் நம்ம பார்த்துருக்கோம். மரம்லாம் வந்து ஈபிலாம் பொருட்களை உடைத்து 5 நாள் ஆகும், கரண்ட்லாம் எல்லாம் போட்டு. அதனால் முன்னெச்சரிக்கையாக என்னென்ன வந்து மரங்கள் வந்துருக்கோ அதெல்லாம் வந்து ஈபியில் வந்து ஒரு செடல் மேலே போட்டு கூட நீங்கள் சுகாதார அடிப்படையிலே வந்து ஏதாவது குறைகள் இருந்தால் சொல்லுவா, அதையும் திருப்பி கொடுத்துருவோம். அதே மாதிரி வந்து சில மத்திய டாக்டர் வந்து 10 பேர் வேலைக்கு எடுக்கிறாங்க. அதே மாதிரி யாராவது சேர்றதா இருந்தாலும் சேரலாம். மற்றபடி வேறு உங்களுக்கு எதாவது இருக்கா?